ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா. പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപി തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപി തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം. சங்கரம் சிவசங்கரம். தங்கள் நிர்வாகத் திறன் ஒரு சராசரி மனிதனும் புரிந்து கொண்டு பின்பற்றி தன்னை உயர்த்தி கொள்ளும் வகையில் காமன் சென்ஸ் அப்ரோச் டு செல்ஃப் பெட்டர்மெண்ட் ஆக அமைந்துள்ளது. இந்த வழிமுறையை எப்படி வகுத்தீர்கள்? எக்ஸ்பெரிமெண்ட் முறையிலா? உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் உண்டலினின் பழியுடன் வரின் கொள்ளலர் அயர்விலர் அப்படின்னு புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்கு. இப்போ இந்த உலகம் யாரால் இயங்குகிறது அப்படின்னா, பழிப்பாவங்கள்லாம் வேண்டாம், புகழனின் உயிரும் கொடுக்குவார். நல்லதுன்னா ஐ ஆம் வில்லிங் டு ரைஸ் டு த அக்கேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ யார் ஒருத்தருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வாழ்க்கையில் இல்லையோ அவங்க நல்ல தலைவர்களாக முடியும். தனக்கென வாழா பிறர்க்குரியாளர். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்காது. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு என்ன வாழ்க்கை, குடும்பம் இருக்கா, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் என்கிட்ட வெளியிலிருந்து வந்தவங்க தான், யாரும் சொந்த பந்தம்லாம் கிடையாது. இது ஒரு காரணம். தனக்கென வாழா பிறர்க்குரியாளர். அவங்க தான் உலக வாழ்க்கையில் இயக்குகிறார்கள், உலக வழக்கை இயக்குகிறார்கள் என்ற மாதிரி ஒன்று. இந்த மாதிரி பண்ணுற போது அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜை தாண்ட வேண்டியிருக்கும். ஒன்று வந்து கிரியேட்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை உருவாக்குவது. இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ணி ஜாலியாக உட்காந்துட்டுருக்கோம். எப்பயுமே யார்கிட்டையும் ₹1 வந்து பிச்சை எடுத்ததும் இல்லை, பேங்க்கில் கடன் வாங்கினதும் இல்லை, இல்லையா? எப்பயுமே வாங்கினது இல்லை. அண்ட் ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் தி சொசைட்டி, ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் யூ ஆர் த சொசைட்டி. இது கடவுளுடைய அருள் இருந்தால் தான் முடியும். அதாவது நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னா நம்மக்கிட்ட பவர் இருக்கணும், தவம் இருக்கணும். தவமுடையாருக்கே யாம் வேண்டிய வேண்டியாங்கு இதழால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோ எல்லாம் நடக்கும், அதனால் தவம் செய் தான் வள்ளுவர் சொல்கிறது. இப்போது ஒன்று கிரியேட்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன். ரொம்ப அழகாக ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்கோம். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கோயில்களாகட்டும், நம்முடைய கேம்பஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம தான். அண்டு நான் வந்து ஆரம்பத்தில் வீடு கட்டி கொடுத்தேன். அது மாதிரி முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். அண்ட் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பண்ணணும். நம்மளை நம்பி இருந்தவங்க எல்லோரும் இங்கே வந்து குடிய ஆரம்பிச்சிங்க. இல்லைன்னா இந்த கேளம்பாக்கத்துக்கு யார் வருவான்? ரோடே கிடையாது, ஓஎம்ஆரே கிடையாது அந்த காலத்தில். இந்த ரோடு சுத்தமாக கிடையாது. பட்டர்ஃப்ளைலேருந்து நம்ம காலனிக்கு வர ரோடு கிடையவே கிடையாது. நீ தேடி பிடிச்சா தான் உண்டு டார்ச் அடிச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி எல்லாத்தையும் உருவாக்குறது, ஜனங்களுக்கு தங்கிறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுக்கறது, ஆஸ்பத்திரி கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோயில்கள் எல்லாம் கட்டுறது, இப்படி ஒரு வித்தியாசமான கன்செப்ட். நம்ம ஆரம்பத்தில் என்னுடைய ட்ரீம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது யார் வீட்லேயும் சமைக்கவே கூடாதுன்றது என்னுடைய ட்ரீம். பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வேண்டாத வேலைன்ற மாதிரி நான் கம்யூனிட்டி கிச்சன் ஆரம்பித்தேன். வீடு கட்டி கொடுத்தேன். வீடு வாங்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் கம்மி வாடகைக்கு கொடுத்தேன். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு வித்தியாசமான, எந்த ஒரு கெயின் ஆர் காமர்ஸ் இல்லாத ஒரு அமைப்பை நாம் உருவாக்கணும், இல்லையா? பெரிய விஷயம் இது, சாதாரண இல்லை. ஸோ கிரியேட்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னுவாங்க. நான் உட்காந்துருக்கேன், இந்த குழந்தைங்கள்லாம் பாரு ஏதோ பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொண்டாந்து கிறுக்கி கொண்டாந்து கையில் துவங்குதுங்க, இல்லையா? இதெல்லாம் ஸ்கில்ஸ் தானே. அப்படியே உழுந்து எழுந்து தான் அவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் ஆவாங்க. எடுத்த உடனே ராஜா ரவிவர்மாவா?
பாடுறதுக்கு ஆளுங்க, டான்ஸுக்கு ஆளுங்க, இங்கே பெருக்கிறது, கொல்றது, பூஜை பண்ணுறது எல்லாத்துக்குமே உங்களிலிருந்தே எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்தது. இது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். இங்கே யாருமே பெய்ட் ஸ்டாஃப் கிடையாது. இவ்வளோ இடம் இந்த சுத்தமாக இருக்குன்னா எல்லாம் நீங்கள் தான் பெருக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க. பெய்ட் ஸ்டாஃபே இங்கே கிடையாது. ஒரு வீடு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது. நம்ம இவ்வளோ பெரிய கேம்பஸை இவ்வளோ அழகாக வச்சுருக்கோன்னா இது அந்த வேல்யூஸில் கொண்டு வந்ததுனால தான் நடந்தது. இது 2வது. 3வது கோஆர்டினேஷன் ஆஃப் வேல்யூஸ்னுவாங்க. சில தத்துவங்களை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த சுயநலமும் இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்குங்கிற லாப நஷ்ட கணக்கெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் பண்ண வைக்கிறது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறதுலேயே உங்களுக்கு பிரசாதம் கொண்டாந்து வந்து கொடுக்குறாங்க, பிளேட் வாங்குறாங்க, எல்லாத்தையும் இருக்கிறதுலேயே கொடுத்துட்றாங்களா இல்லையா? லைனில் நிற்க தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே நடக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ ஒரு ஆர்கனைசேஷனை இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறது, இயற்கை சார்ந்து வச்சுக்கிறது. இப்போ நான் என்ன முட்டாளா ஃப்ளாட் போட்டு விற்றுருந்தா இதுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கும்? அதை கூட விட்டுதே இல்லை. சாமிக்கு என்ன இல்லைங்க, இல்லாததே இல்லை. எல்லா சாமிக்கும் நம்ம பண்ணியிருக்கோம், எல்லா விதமான கோயில்களையும் கட்டியிருக்கோம். சரி, வெறும் இந்து கோயில் கட்டணுமானா இல்லை, சர்ச்சு கட்டியிருக்கேன், மசூதி கட்டியிருக்கேன், ஜெயின் கோயில் கட்டியிருக்கேன், புத்தர் கோயில் கட்டியிருக்கேன். யாருக்கிட்டேயும் ₹1 வாங்குறதே கிடையாது. எந்த கெஸ்ட் ஹவுஸும் வந்து ஃப்ரீ தான் ஜனங்களுக்கு. இப்படி ஃபுல்லாக எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு வெறி, ஒரு அரிப்பு இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மாலாம் பண்ண முடியாது. நார்மலாக உலகியலில் காமர்ஸ் தான் இருக்கும். என்ன பண்ணால் என்ன வரும், நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், அப்படி தான் நினைப்பாங்க. நான் எதுலேயுமே கண்டுக்கவே மாட்டேன். எந்த ரிட்டர்னை பற்றியும் யோசனையே கிடையாது, எந்த காலத்துலேயும் கிடையவே கிடையாது. இது பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தேவைப்படும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுன்னுவாங்க இல்லையா, அது தேவைப்படும். அதை நான் எப்பயுமே தமாஷா பண்ணுவேன், விளங்கிடும். நான் வந்து முதல்ல மண்ணண்டியில் இருந்தேன். அப்போது ₹600 தான் அங்கே வாடகை. ஒரு முஸ்லீம் ஏரியா அது மண்ணடி. அங்கே 600 ஸ்கொயர் இவ்வளோ தான் இருக்கும் இடமே. ஜனங்கள்லாம் நிற்பாங்க, ரோட்லலாம் நிற்பாங்க, டாய்லெட் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஆன்மீகத்தை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தோம் நாம். அதுக்கப்புறம் பெசன் நகர் மாடியில் ₹4000 வாடகைக்கு ஒரு மொட்டை மாடியும் ஒரு சின்ன ஹாலையும் எடுத்தோம். அதுக்கப்புறம் நீலாங்கரைக்கு வந்தோம். ஒரு நாளைக்கு 3000 பேர்லாம் வருவாங்க. அந்த காலத்தில் டிவி ப்ரோக்ராம் ஓடி இந்த நாளில் ரொம்ப பாப்புலரு. சாட்டர்டே சண்டே 7000 பேர்லாம் வருவாங்க, பெரிய அளவுக்கு. அப்போ ஒரு பக்கம் நம்ம லேடிஸ் எல்லாம் அங்கே வந்து உட்காந்துட்டு சாயந்தரம் தோசை வாத்து கொடுத்துட்டுருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் காலேஜு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு ஏதோ ஆண்டி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஜாலியாக சாப்பிட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் உமா சந்திரசேகர் அவங்க ஒரு பெய்டு கேன்டீன் எடுத்திருந்தாங்க. அந்த பெய்டு கேன்டீனில் வர்ற பணத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் அங்கே வர அத்தனை பேருக்கும் ஒரு சாம்பார் சாதம், ஒரு பொரியல், ஒரு பொரிச்சாப்பளம், ஒரு தயிர் சாதம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அது உருவாச்சு. இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு ஆள் என்கிட்ட வந்தார். அவர் பேர் வந்து ஹரிபாய் கொத்தாரி. அவர் சொன்னார், ஒரு கட்ட பஞ்சாயத்து தாதா இடத்தெல்லாம் வரைச்சிட்டான் கொட்டிவாக்கத்தில். ஸோ 8 கிரவுண்டு லேண்டு அவன் வந்து காம்பவுண்ட் போட்டு என்ன வேணால் பண்ணிக்க போயான்றான். நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வந்து அடித்தடிக்கும் போக மாட்டேன். எங்கள் ஆடிட்டர் பாலச்சந்திரன் சொன்னார், உங்ககிட்ட சொன்னால் நடக்கும்னு சொல்லிவிட்டு, அதனால் உங்ககிட்ட வந்திருக்கேன். இதில் எனக்கு ₹1 வந்தால் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. வரபோதே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்தாந்தாள். நான் சரி நீ போ அப்படின்னு. இவர் போன பின்னால் நான் அவரை தேடி போனான். சேட்டு உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் வந்து உனக்கு இத்தனை 77 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு பாராஃபாட்னி எழுதி கொடுத்துரு, அப்போ வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நான் அந்த இடத்த அழைச்சிக்க வேணாம். இவர் ஃபோன் பண்ணார், சரி வாங்கிக்கோ அப்படின்னு. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன்னா 77 லட்சத்துக்கு ஒரே செக்கு போட்டு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. இந்தாங்க நான் சொன்ன மாதிரி இந்த வந்த 27 லட்சம் உங்களுக்கு தான் கொடுக்குறேன், அதில் டேக்ஸு கூட 2 லட்சம் தனியாக இன்னொரு செக்கு ஒன்று போட்டு கொடுத்தாரு. நான் சிரிச்சுக்கிட்டே உன் பேர் என்னான்னு, ஹரிபாய் கொத்தாரினார். ஒய்ஃப் பேர் என்னான்னு, சுஷீலா பாய்னார். ஒரு பேப்பர் எடுத்து நான் சுஷீல் ஹரின்னு எழுதினேன். சுஷீலா பாயில் சுஷீல், அவர் ஹரி கொத்தாரி ஹரி எழுதி, இந்த பேரில் நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், நீ கொடுத்த அமௌண்ட்டு ப்ளஸ் மீதி நான் போட்டுக்கிறேன்னு சுஷீல் ஹரி ஸ்கூல் ஆரம்பித்தேன். தாய்லாண்டிலேருந்து வந்த ஒரு பெரிய சீஃப் புத்திஸ்ட் மாங்க் அவரை வச்சு பூஜை போட்டு ஆரம்பித்தேன். முதல் வருஷமே 350 பசங்க வந்து சேர்ந்தாங்க. அப்படியே வளர்ந்து அது ஒரு நிலைக்கு 4000 பசங்க போயிட்டாங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 சிபிஎஸ்சி ஸ்கூலாக வந்துச்சு. வித்தின் 17-18 இயர் இந்தியாஸ் நம்பர் 1 சிபிஎஸ்சி ஸ்கூலாக இதை நான் கொண்டு வந்தேன்.
ஏன் அவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட. ஜிபி சார் அமெரிக்காவில் இருந்தவர், பெரிய ஆளவர். அதுக்கப்புறம் ராமன் சார், ஸ்ரீவித்யா, அப்புறம் இவர் ஏகாம்பரேஸ்வரன் சொல்லி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவர், பிரவீணா மேடம், அப்புறம் நிறைய பேர் எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தவங்க, காயத்ரி. ஸோ எல்லாம் ஸோ டாப் ரிசல்ட்ஸு, டாப் ஸ்கூல், அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த ஸ்கூலை கொண்டு வந்துட்டோம் நம்ம. இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம், அந்த ஸ்கூலில் பணம் வருது இல்லையா, இவங்கெல்லாம் சம்பளத்துக்கு இல்லை, எல்லாம் வாலண்டியர்ஸ். இவங்கெல்லாம் வெளியே போனால் 1.5 லட்சம் 2 லட்சம் அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிருக்காங்க அவங்க படித்த படிப்புக்கு. ஸோ காலெலாம் செலவு இல்லாமல் ஒரு ஸ்கூல். இத்தனைக்கும் நான் ஸ்கூல் ஆரம்பித்த போது 6000 ரூபாய் தான் ஃபீஸ். 20 வருஷம் கழித்து 24,000 ரூபாய் தான் ஃபீஸ். நோ டொனேஷன், நோ கேபிட்டேஷன், எதுவுமே கிடையாது. ஸோ நீ கணக்கு போட்டு பாரு, பிரமாதமாக எல்லாத்தையும் கொண்டாந்தோம். வெங்கலேரியில் ரூரல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், தையூரில் ரூரல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரூரல் சர்வீஸ்னால் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அவங்களுக்கு டியூஷன்லாம் கற்றுக் கொடுத்து நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் லேட்டானால் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டு இப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணோம் நம்ம. அப்படி தான் இந்த ஆர்கனைசேஷன் உருவாச்சு. ஸோ எப்பயுமே ₹1 பேங்கில் கடன் வாங்கினதே கிடையாது. இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். காலெலாம் பேங்கில் வாங்கினதில்லை. பேங்க் மேன் தான் என்ன கேட்பான், உங்கள் டெபாசிட் எடுத்துடாதீங்க, எங்களுக்கு ஆனுவல் 31 டிசம்பருக்கு வேணும், 30 ஜூனுக்கு வேணும்னு கேட்டுக்கின்னு இருப்பாங்க. ஸோ காலெலாம் வாங்காமல் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறோம். ஸோ என்னுடைய வழிமுறைகள் வேறு யாராலையும் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா பவர் வேணும். இந்த அளவுக்கு ஒரு மனசில் நினைக்கிறத சாதிக்கணும்னா உங்கள்கிட்ட ஏதாவது சரக்கு இருக்கணும். அந்த சரக்கு கொஞ்சம் உள்ளே இருக்குது, பழைய பிறவியினுடைய தவம். இதுதான் பண்டு ரீதி நான் చేసిన கொருவையான்னு தியாகராஜர் சொல்கிறது. முற்பிறவிகள் தான் நான் தவஞ்ச பண்ணியிருப்பேன், அதை போத்து நம்மளை கொஞ்சம் தூக்கி விடு அப்படின்னு அர்த்தம். முருகனை பற்றி சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரனுவாங்க, நல்ல செயல்களை செய்கிறவனுக்கு முருகன் ஓடக்காரனாக இருப்பான்ற மாதிரி. அதனால் இன்றைக்கி ₹1 கடன் கிடையாது. ரொம்ப நேர்மையானவன். 5 பைசாக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு பணம் தேவையே இல்லை இல்லையா, ஐ டோன்ட் நீட் மணி. இப்போ நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட இன்னைக்கு காத்தாலே நண்பர் டிவோட்டி ஒருத்தர் இருக்கார், கர்நாடகாக்காரர். அவர் காலையில் என்னை பார்க்க வந்தபோது கொடுத்தாரு, அதான் இந்த ட்ரெஸ்ஸு. ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே தேவைப்படுறதில்லை, அவ்வளோ ட்ரெஸ்ஸு என்கிட்ட இருக்குது. ஸோ உனக்கு புரியவே புரியாது எப்படி இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு. ஸோ உலகத்தில் சன்னியாசின்னு தாடி வளர்த்துன்னு கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னுட்டு சாமி வேஷம் கட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்படி ஜாலியாக இருந்துக்கிட்டு நிஜமான சன்னியாசியாக இருக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது இல்லையா. ஜாலியாக தானே இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் அடிக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துகிறேன். ஸோ இப்படி இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீ ஒரு சன்னியாசியாக இருந்தால் கோட்டைக்குள்ளேருந்து சண்டை போடுற மாதிரி. எதிரி வரணும், வெளியில் அகழி இருக்கும், அதில் முதல்ல இருக்கும், உங்கள் ஆளுங்க மேலேருந்து தீயை ஈட்டி விடுவானுங்க, எல்லாம் பண்ணும். கோதாவில் இறங்கி ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் வதிக்கிற மாதிரி இருக்குது. நான் கோதாவில் விளையாடின்னு இருக்கிறேன். எக்கோலம் கொண்டால் என்ன, ஏதவஸ்தை பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத். எண்ணங்களை கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம நல்லா தான் இருக்கும், நமக்கு என்ன பஞ்சம் இல்லையா. காத்தால் பொங்கல் சாப்பிட்டீங்க, பாயசம் குடிச்சிங்க, அப்புறம் இப்போது உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, புட்டு போலி எல்லாம் கொடுத்தாங்க, பழம் சாக்லேட்லாம் இருக்குது, டான்ஸ் ஆடினாங்க, இதோ பாட்டு பாடின்னு இருக்காங்க, ஆரத்தி எல்லாம் ஆச்சு, தேரு பல்லக்கால் ஆச்சு. நமக்கு என்ன குறை வச்சிருக்காரு கடவுள். நம்ம நிஜமாகவே நல்லா இருக்கணும். அந்த ஹோல் ஆஃப் மெட்ராஸில் காலெலாம் செலவில்லாமல், யார்கிட்டையும் நோட்டீஸ் அடிச்சு உண்டி நிதி வசூல் பண்ணாமல், பிச்சை எடுக்காமல் இவ்வளோ ஒரு ப்ராஸ்பரஸான ஆர்கனைசேஷன் நடத்தின்னு இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது வேறு யாராலையும் பண்ண முடிஞ்சுதான். இங்கே இருக்கிறவங்களையும் யாரையும் நம்ம டிபெண்ட் ஆகிறதில்லை எந்த ஒரு வேலைக்கும். நீ மிஞ்சி போனால் வேலை செய்வேன். யாரோ பெருக்கிறாங்க, யாரோ பூஜை பண்ணுறாங்க, யாரோ சர்வீஸ் பண்ணுறாங்க, யாரோ பாடுறாங்க, யாரோ கை கழுவி தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது பண்ணால் நீ உருப்பிட்டுருவில்லை. இதுதான் ஆன்மீகம். இதெல்லாம் செஞ்சால் அதுதான் ஆன்மீகம். அதனால் எல்லா வகையிலும் ஒரு வித்தியாசமான ஆர்கனைசேஷனை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று உதிர்காலம், இன்னொன்று எதிர்காலம். நமக்கு தான் எதிர்காலம், இந்த அமைப்புக்கு தான் எதிர்காலம். நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவான், கடவுள் நம்மை கனப்படுத்துவான் என்பதை கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. அப்போது தட் வில் பி யுவர் ப்ரௌட் அவர். பெருமைப்படுகிற ஒரு உயர்நிலைக்கு கடவுள் கொண்டு போவார். அடுத்த கேள்வி. வருங்கால தலைவர்களாம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தங்களுடைய உபதேசம் என்ன? தலைமை பண்பு அப்படின்னு ஒன்று இருக்குது.
தலைமை பண்புன்றது என்ன? லீடர்ஷிப் குவாலிட்டி. இப்போ இந்த டவல் இருக்குது, இதை நீ இங்கேருந்து புஷ் பண்ணியானா இவ்வளோ தான் போகும், முன்னால் போய் இழுத்தியானா அமெரிக்கா வரைக்கும் போகும். ஸோ யூ ஷுட் ஹாவ் தி கெப்பாசிட்டி ஆஃப் புல்லிங் அண்ட் நாட் புஷ்ஷிங். நீ எந்த ஒரு ட்ரைனிங்கை யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை நீ முதல்ல செய். சர்வ் பண்ணுமா, அந்த கை கழுவு தண்ணி கொடுக்கணுமா, பெருக்கணுமா, முழுகணுமா, பூஜை பண்ணுமா, எல்லாம் நீ முதல்ல பண்ணு. அதான் புல்லிங்குன்றது. நீ அதை பண்ணியானா அதை பார்த்து 100,000 பேர் வருவானுங்க. அப்போது இந்த புஷ்ஷிங்கை விட புல்லிங் மேனேஜ்மெண்ட் தான் எப்பயும் வரும். இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு ஏன் இவ்வளோ பேர் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்கிறாங்கன்னா, நானே உழைப்பேன். நான் என்ன தொப்பை போட்டுன்னு உட்காந்துன்னுட்டு 4 எடுப்பிடிங்களை பக்கத்தில் வச்சுன்னு எனக்கு விசரவா சொல்லின்னு இருக்கேன். யார் வந்தாலும் பேசுகிறேன், நானே ஓடுறேன், நானே எல்லா வேலையும் செய்கிறேன். நீங்கள் உட்காந்துட்டு அவங்களுக்கு குர்த்தியாடா, இவங்களுக்கு குர்த்தியாடா, அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா, எல்லா வேலையும் ஒரே இடத்துல நகராமல் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்பேன் நான். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை. ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கு அங்கு அமைவேதிய கண்ணும் பயனின்றே வேந்தமை இல்லாத நாடுன்றார் திருவள்ளுவர். எல்லாம் இருக்கலாம் ஒரு நாட்டில், ஆனால் ராஜா கரெக்டாக இருக்கணும். சதா ராஜான்னுவாங்க. ராஜா எப்படியோ அப்படி தான், மக்கள் எவழி, மன்னன் எவழி, மக்கள் அவழி. இன்னொரு வகையில் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல வேல்யூஸை அவங்கக்கிட்ட நம்ம ஃபில் பண்ண வைக்கணும். காடாகு ஒன்றோ நாடாகு ஒன்றோ, அவளாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ, எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. பொன்னானூர். ஒரு நாடுன்றது அரபிக்கடலும் இமயமலையும் இந்து மகா சமுத்திரம் அல்ல. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளோ நல்லவங்களோ அவ்வளோதான் அந்த நாடு உயர்ந்ததுன்ற மாதிரி. அப்போ மக்களை நல்லவங்களாக மாற்றணும். எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இப்போ நீங்கள் வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி கான்சியஸ்னஸ்ன்னு இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட நகை இல்லைனால கூட பக்கத்து வீட்டில் ஏதாவது நகை வாங்கி போட்டுன்னு போகணும். கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு யாருக்கிட்டையாவது பட்டுப்புடவெல்லாம் வாங்கி கட்டின்னு போகணும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மரியாதை என்பது நீங்கள் போட்டுனுக்கிற அந்த ஜுவல்லரிலையும் கட்டின்னு போகிற துணியிலையும் தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பம்பே கிடையாது. யூ ஆர் வாட் யூ ஆர், என்னை மதிச்சா மதியாக்கிட்டு போடான்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன் இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பந்தாக்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போகிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, மற்றவங்க எதிரில் இது பண்ணுறது, இதெல்லாம் இங்கே ஒன்றுமே இருக்காது. எல்லாரையும் அந்த மாதிரி நான் ஒரு வழியாக வேப்பலை அடிக்காமையே மாற்றிட்டேன். எல்லாம் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். வெளி சொசைட்டியில் என்ன இருக்குது? ஹை லிவிங் அண்ட் சிம்பிள் திங்கிங். இதுதான் நமக்கும் வெளி உலகத்துக்கும், இந்த ராமராஜ்யாவுக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி எல்லா வகையிலையும் தெர் இஸ் அ பிளானிங் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த கல்யாணம் கருமாதி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணுற பழக்கமே இல்லை. நம்ம ஆளுகளுக்கு எவ்வளோ பேருக்கு வெளியில் கல்யாணம் இருக்குது, இல்லை எங்கேயோ தான் இருக்குது, எங்கேயும் போக மாட்டேன். இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் 2 சேர் போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து மேலே போய் தரிசனம் பண்ணிக்க சொல்லி ஒரு மாலையை மாற்றி விட்ருவேன். எங்களுடைய பயணத்தின் முடிவு, அதாவது டெஸ்டினேஷன் எது? அதை எப்படி அடைவது? நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, இல்லை நம்ப மாட்டீங்க. உங்கள் டெஸ்டினேஷனே நான் தான். இந்த உலகத்தில் சிவசங்கர் பாபா அடைந்திருக்கிற உயரங்களை யாராலையும் நெருங்க முடியாது. அந்த உயரங்களை நான் அடைந்து விட்டேன். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. கோயம்புத்தூரில் விஸ்வாமித்திர நாடின்னு ஒரு ஆள் இருந்தான், கே சுப்பிரமணியம். ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்கன்னு அந்த ஆள் சொல்லி அது ஜூனியர் விடனில் 7 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டான் அந்த ஆள். ஸோ அவனுடைய ஓலையில் என்னை பற்றி வரும். இவருக்கு இந்த பூமியில் இருக்கிற எந்த பதவியும் இவருடைய தகுதிக்கும் தவத்துக்கும் ஏற்றது அல்ல. திரிகால ஞானியான உனக்கு சிவசங்கர் பாபா யார்? திரிகால ஞானி. He knows the past, present and future. இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. இந்த பூமியிலே எனக்கு ஏற்ற பதவி எதுவும் கிடையாது. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் பேசுகிறேன். நான் என்ன யோசனை பண்ணியா பேசுகிறேன்? வாய் திறந்தா பேசினே தான் இருப்பேன். ஆனால் சென்சிபிளாக தானே பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரும்? நாவித் சரஸ்வதி நற்றுணையாக. சரஸ்வதி இருக்கா நாக்கில். February 4, 1984 சரஸ்வதி மாதா எனக்கு தரிசனம் கொடுத்தா. அவள் சொன்னால், நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா, இந்த லாகிரி வசதெல்லாம் விட்டுடுன்னா. அப்போல்லாம் நான் கோல்ட் ஃப்ளேக் ஃபில்டர் கிங் பிடிச்சின்னு இருந்தேன். ஸோ 4 சிகரெட் இருந்தது, அதை தூக்கி போட்டவன் தான். அன்றிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஐ டோன்ட் ஸ்மோக். ஏன்னா அந்த மாதிரி நாக்கில் இருக்கா.
அதனால எப்போ கேளு என்ன கேளு நான் பதில் சொல்லினே தான் இருப்பேன், யோசனையே பண்ண மாட்டேன். ஆசிரமம் போல் வேஷமோ சன்னியாசி வேஷம்லாம் கட்டுறது இல்லை, கையில் குச்சியெல்லாம் வைக்கிறது இல்லை. நீ சொன்னால் நவகிரகங்கள் கட்டுப்பட்டு இந்த பவர் யாருக்குமே கடவுள் கொடுத்ததே இல்லை. 9 கிரகங்களும் கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு பவர் உலகத்தில் இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்லை, கடவுள் என்ன கொடுத்துருக்கான். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். தொட்டா போகிறோம், வேற ஒன்றுமே வாண்டது இல்லை. என்ன வியாதி எதாக இருந்தாலும் க்யூர் பண்ண முடியும். ஆனால் நீ என் கையை பிடிங்க வச்சுக்கூடாது. நானாக நினச்சி அந்த மாதிரி பண்ணால் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். எவ்வளோ பெரிய இந்த சேவல் பில்லி சுண்டி எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய நிலை. சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய நிலை. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு உலகத்தில் எனக்கு குருவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பரமாச்சாரியார் பார்த்துருக்கேன், ராமசுரத்குமார் சாமி என்ன, கோடிசாமி என்ன, சிவபிராக நான் பார்க்காத மகான்களே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, உனக்கு குரு மனிதன் கிடையாது, உனக்கு வேண்டிய எல்லாம் மேலே இருந்து தான் உனக்கு வருது. ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. இப்போ சிவசங்கர் பாபா குரு கிடையாது, காட் காட் அண்ட் காட் அலோன். இப்போ நீங்கள்லாம் ஏற்கனவே இங்கே வந்துட்டீங்க. இது நீங்கள் இருக்கிற இடம் தான் கைலாசம், நீங்கள் இருக்கிற இடம் தான் வைகுண்டம், நீங்கள் இருக்கிற இடம் தான் சபரிமலை. ஆனால் மக்களுக்கு புரியாது. ஏன்னா மாயை. கிருஷ்ண பரமாத்மா தன் குழந்தையா இருக்கிற போது வாயை திறந்து அகில உலகமும் தன்கிட்ட இருக்குன்னு வாயை திறந்து காட்டினார். யசோதா அதை பார்த்தாலே தவிர அடுத்த நிமிஷம் படவா மனு திணியான் தான் அடிச்சுட்டு உட்காந்துருந்தா. அதுதான் மாயேன்னு சொல்கிறது. அப்போ நானே சொன்னாலையும் இவ்வளோ கடவுளையும் என்னால் காட்ட முடியும்னு சொன்னாலையும் யாருமே இதுவரை காட்டாத கைலாசத்தில் இருக்கக்கூடிய காட்சி அந்த 2வது படத்தில் காட்டியிருக்கேன் பாரு. சிவன், பார்வதி, நாக சுப்பிரமணியன், வள்ளி, தேவியானை, கண்டாபரணரோட காட்டியிருக்கேன் இல்லையா. எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன். ஆனால் மக்களுக்கு புரியறதில்லை. ஏன்னா அதுதான் மாயே என்பது. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கும், மாயே என் கண்ணை மறைக்கின்றதுன்னு. மாயத்திரை என்னை மறைத்திருந்தால் அதை மாற்றிவிடு சங்கரா, தாயாக வந்து தழுவிய தாபம் தீர்த்து விடு சங்கரா. பொன்னோ பொருளோ புகழோ எதுவும் பின்னால் வருமோ சங்கரா, உன் பூமுக தரிசன ஆனந்தம் தானே பிறவி பயன் சங்கரா. ஒரு பாட்டும் பஞ்சரத்ன பாரதி ஒரு பாட்டு இருக்கும், திகைப்படையாது எல்லா க்ஷேத்திரங்களிலும் இருக்கிறவன் வந்தான் அப்படின்னு. நீ இது நம்புவியா? எந்த கோயிலில் போய் எந்த சாமியை நீ கும்பிட்றியோ அத்தனை சாமியும் நான் என் உடம்புக்குள்ளேயே வச்சுருக்கேன். உன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில்னு. இது யாராவது நம்புவீங்களா? எங்கிட்ட 30 வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கீங்க. இந்த ஒரு வார்த்தையை உங்களால் நம்ப முடியாது இல்லை? அதான் மாயேன்னு சொல்கிறது. சொல்லு, திகைப்படையாதே. ஆன்மீகம் என்பது பெரிய விஷயம் என அஞ்சி ஒதுங்காதே, பொய் வேடதாரி பின்னூடாதே, உன் ஆத்மநாதனை அனைத்திலும் காண்பதே ஆன்மீகம் என்பதை மறவாதே, உயர்ந்த ஆன்மீகம் என்பதை மயர்ந்தாதே. நீ உயர்ந்தவனா இல்லை தாழ்ந்தவனா, உன்னிடமே நீ கேளு. நீ உயர்ந்தவனாயின் உன்னிலும் உயர்ந்த ஒருவனை இங்கே நீ பாரு, நீ ஒருவனை இங்கே நீ பாரு. திருப்பார்கடலும் திகட்டி போனதால் சென்னை நகரில் உதித்தவன், நீ திகைப்படையாதே, இவன்தான் எல்லா க்ஷேத்திரங்களிலும் வசிப்பவன், திவ்ய க்ஷேத்திரங்களிலும் வசிப்பவன். சென்னை நகரும் பிடிக்காவிட்டா திருப்பார்கடலுக்கு போய்விடுவான், தனியே திருப்பார்கடலுக்கு போய்விடுவான். தன்னை எவர்க்கும் புரியாவிட்டால் ஜோதி ராமலிங்கம் போல் ஆகிடுவான், வள்ளல் ராமலிங்கம் போல் ஆகிடுவான்.
இவன் திருப்பார்கடலுக்கு திரும்பி விடாமல் இங்கே இவனை கட்டுவோம், அந்த சகாதேவன் போல் கட்டுவோம், பூரண சரணாகதியா கட்டுவோம், இந்த கேளை நகரில் கட்டுவோம், நம் நெஞ்ச குகையில் கட்டுவோம், நாம் கட்டுவோம். ஓகேவா? அந்த மாதிரி சம்ரஷ்னால் நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எல்லா விதமான தெய்வ வடிவங்களும் இந்த உடம்புக்குள்ளேருந்து வர வச்சு இப்போல்லாம் ஃபோட்டோவில் காட்டிட்டோம், புக்கு கூட போட்டுட்டோம். ஒரு அமைப்பை காலெலாம் கடன் இல்லாமல் யார்கிட்டையும் பிச்சை எடுக்காமல் உருவாக்கி இவ்வளோ பவர் இல்லாத இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, அதையும் பண்ணி காமிச்சிட்டோம். அதை விட டவுன் டு எர்த் இறங்கி வந்து ஒரு ஆள் எல்லாரையும் லவ் பண்ண முடியும் இல்லையா, எந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்ரஷ்ணன் அது கூட ஒரு பாட்டு இருக்குது. கருத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றார். யாருமே சொன்னதே கிடையாது. இந்த கையில் பாரு, இந்த இடத்துல வந்து முருகர் வேலோடு நிற்பார், இந்த இடத்துல முருகர் வேலோடு நிற்பார், சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், மீன்லேருந்து எல்லா 10 அவதாரங்களும் இந்த ஒரு கையில் இருக்கும். ஸோ பைபிளில் இயேசு சொல்கிறாரு, இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்காய் நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புவேன்னு சொல்லி இருக்குன்னு நம்ம காட்டணும். கரத்தினில் ரேகை காட்டி நானே நான் என்றான், அனைத்தும் நானே நான் என்றான். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே நான் என்றான், சர்வமும் நானே நான் என்றான், அதையும் தாண்டி அன்புருவானே தன்னிலை இறங்கி வந்தான், இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதான், அவன் மாந்தர்காய் அழுதான். என்ன சொன்னாலையும் ஜனங்களுக்கு புரியறதில்ல. அவங்க இந்த கஷாயம் கையில் வாத்து ஓட்டுற குச்சியெல்லாம் வச்சுருந்தா அந்த சாமியார் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு ஒரு மித்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. அதாவது ஆன்மீகம் என்பது வேஷம் அல்ல, விஷயம் அப்படிங்கிற கன்செப்டே ஜனங்களுக்கு இது வரைக்கும் புரியல. நான் எதுக்கா இப்போ வெங்கடாஜலபதி இருக்காருன்னா அவர் ஒரு நாளைக்கு 75,000 ரூபா பட்டு வயசு கட்டின்னு தான் நிற்கிறாரு. அவர் என்ன தாடி வச்சுன்னு காவி வச்சு கட்டின்னு சாமியார் வேஷமாக கட்டுறாரு. சில பேருக்கு இருக்குது, அந்த பவர் இருக்குது. பகம்னு பேர் அதுக்கு. பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் இருந்தால் அதுதான் பகம். அந்த குணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவன் தான் பகவான். ஸோ சிவசங்கர் பாபா பகவான். நான் வந்து மகான் அல்ல, மகான் சித்தர் ரிஷி எல்லாம் கிடையாதுன்னா சாட்சாத் பகவான். மக்களுக்கு எந்த காலத்தில் புரிய போகுது பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்குமா, அவங்களுக்கு இது மண்டையில் ஏற போகிறதில்ல. அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். ஒரு ஆர்கனைசேஷனை பண்ணி பார்த்தோம், ஒளியில் எல்லா கடவுளையும் வர வச்சு காட்டினோம், எல்லாருக்கிட்டையும் டவுன் டு எர்த் இறங்கி வந்து ஒரு சர்வன்ட் மாதிரி, ஒரு ஒரு வேலைக்காரனை மாதிரி, நான் என்ன உன்னை பாச வர பண்ணுறேன், எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எதுவும் மக்களுக்கு புரியறதில்ல. அதனால் நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். புரிஞ்சா புரியுது, புரியலைன்னா ஒன்றும் இல்லை. அதனால் we are happy. God has given me some powers and I am doing God's work meticulously to my satisfaction. கடவுளே நேரில் வந்து நாளைக்கு நின்னா கூட என்னான்னு கேட்டால் நான் என்னன்னு தான் கேட்பேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணுறதே இல்லை, பர்ஃபெக்ட். எல்லாத்துலேயும் மெட்டிகுலஸ்லி பர்ஃபெக்ட். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவ்வளோ திட்டமிட்டு அழகாக வேலை செய்வேன் நான். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஒன்றரை கிளர்க் வேலையை உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல, ஆஃபீஸில் டோஸ் வாங்கின்னு உட்காந்துக்கிறீங்க. நான் இவ்வளோ பெரிய வேலையை உட்காந்த இடத்துல ஜாலியாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லையா. இதெல்லாம் எல்லாருக்கும் வர்ற வேலை கிடையாது. ஏதோ கிஃப்ட் இருக்குது கடவுள்கிட்ட. இது முன்பிறவிகளில் நாம் பெரிய நிலைகளெல்லாம் தொட்டுட்டு வந்திருக்கோம். உலகத்தில் ஆதிசங்கராக இருந்தது நான் தான், மகாபாரத காலத்தில் துரோணாச்சாரியாக இருந்தது நான் தான், ராமாயண காலத்தில் ராமராக இருந்தது நான் தான், ராமலிங்க வள்ளலாராக வந்தது நான் தான், ராகவேந்திரராக இருந்தது நான் தான். இந்த மாதிரி எனக்கு தெரியும், என்னுடைய எல்லா பிறவிகளையும் நான் அறிவேன். ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும். ஒரு 2 சாம்பிள் பச்சு விடுவேன். ஏதோ இந்த கும்பகோணம் அது இதில் பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவன் கடவுளையும் பார்த்துருக்கேன்னா நீ நம்புறியா? கடவுள்ன்றது ஒரு எனர்ஜி, ஒளி வடிவத்தில் இருக்கும். எல்லா ஒளி வடிவங்களையும் இன்க்ளூடிங் லார்ட் சிவா பார்த்துருக்கிறேன். நம்புற மாதிரி இருக்கா இல்லையா? அவன் தாடி வச்சுன்னு
எவ்வளோ வருஷம் குகையில் உட்காந்து தவம் பண்ணி 8000 ஆண்டு யோகத்திருப்பினும் காணாத கண்ணார் அமுதன் அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அட்டடிச்சின்னு உட்காந்துருக்கான். சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் இந்த மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் எந்தெந்த சாமியார், எந்தெந்த ஆச்சாரியார், எந்தெந்த ஜீயர், எந்தெந்த இவங்களை பார்க்குறியோ அவங்க யாருக்கும் கிடைக்கலன்னு தானே சொல்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தானே சொல்கிறாங்க. இது உனக்கு நம்பிக்கை வரல, அதுதான் ப்ராப்ளம். இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க வள்ளலார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். எல்லாரும் ஷிரடி பாபா ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் மகான்னு ஒத்துக்கிறாங்க. Do you believe that I have taken over from Shirdi Baba, from Satya Sai Baba to Sivasankar Baba? அதனுடைய எவல்யூஷன். அங்கிருந்து ரெண்டாவது வந்து மூணாவது. ஸோ அவர் வந்து சக்தி ஷிரடி பாபா, இவர் புட்டபர்த்தி பாபா சிவசக்தி, நான் வந்து சிவசக்தி அண்டு பெருமாள் மூணும் சேர்ந்த ஒரு வடிவம். ஸோ வெறும் அதுவா நான் வேறு வேறு வடிவத்திலேருந்து வேறு வேறு வந்துச்சு. கோடிசாமிகிட்டேருந்து நான் முருகனை பிடிச்சேன், கிருஷ்ணவேணி அம்மா கிட்டேருந்தும் மாயம்மா கிட்டேயும் வந்து கன்னியாகுமரி அம்மனையும் துர்கையும் பிடிச்சேன். எல்லாரையும் பிடிச்சிட்டு தான் நான் ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கேன். நான் ஐ எம் நாட் ஒன், ஐ எம் அன் அவியல். கேரளாவில் சிவபிரபாகர சித்தி யோகின்னு ஒருத்தர் 700 வருஷம் இருந்தார். நான் அவரை பார்க்க போகிற போது அந்த அம்மா சொன்னாங்க, அவரை பார்த்துக்கிறவங்க, சப்பாத்தியும் அவியலும் உங்களுக்கு பண்ணி வைக்க சொல்லியிருக்கார் சாமி, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன் அவர் வந்து புலிப்பாணி, அந்த சிவபிரபாகர சித்தி என்று சொல்கிறவர் புள்ளிநாயக சுவாமின்னு பேர், ஐயப்பனுடைய கண்டெம்பரரி. ஸோ சபரிமலையிலேருந்து கிட்டே இருக்கு இல்லையா, பட்டணந்திட்டா, ஓமலூர், அந்த இடத்துல அவர் இருந்தார். அவர் தான் அந்த வன்புள்ளி என்ன புள்ளிநாயக சாமின்னு சொல்கிறது. அப்போ நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவருக்கு தெரியும் நான் போகிறேன். அதனால தான் அவியல்னார். அவியல்னால் அதுக்குள்ளே எல்லா கடவுளும் இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கோம். சிவபிரபாகர் சித்திவர் யார், கோடிசாமி யார், பார்க்காத மகான்களே கிடையாது கலியுகத்தில். பழைய கனெக்ஷன் இருக்குது. அதனால் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருடைய ஒரு அனுகிரகத்தோடு இந்த சீட்டில் நம்ம ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். அதனால் ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஜனங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம், இல்லைன்னா என்ன, என் வேலையும் நான் பண்ணிட்டேன். ஜனங்க உருப்பிடானுங்க, உருப்பிடாக்கிட்டு போகிறானுங்க. எனக்குண்ணா இல்லை, ஐ ஹவ் நாட் ஃபெயில்ட் இன் மை டியூட்டி. ஐ ஹவ் ஒர்க்டு டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி. ஓகே, பாடுங்க. ஒரு நாள் அது திருநாள், உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன். இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், இந்நாள் ஒரு பொன்னாள், அது என்னால் என்றிருந்தேனே. வந்தாள் வந்த உன்னால் இது நன்னாள் என தெரிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், முன்னால் என் பின்னால் உன்னிட துணை வந்ததறிந்தேனே. கண்ணாள் அருளும் பெண்ணாள் தந்த கந்தா உன்னை புரிந்தேனே. கந்தா உன்னை புரிந்தேனே. அந்நாள் உன் இருதாள் என் சிறமீதடிந்துய்தேனே. உன்னால் பல பிறவி சங்கரா உன்னோடிருந்ததறிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், ஒரு நாள்
அது திருநாள். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.